வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நான் உங்களை சென்னையில எதிர்பார்த்தேன். நீங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க? சென்னைக்கா? ஏங்க இருக்கிற வேலை வெட்டிலாம் விட்டு நான் சென்னைக்கு போக சொல்றீங்க? நீலாங்கரையில ஒரு மதுரை, நான் மதுரையில இருந்து எதுக்கு சென்னைக்கு போனேன்? நீலாங்கரையில அங்க ஒரு கூட்டமே போராடிக்கிட்டு இருக்கு. முற்றுகை போராட்டம். ஓ, அந்த மேட்டரா? நம்ம அன்னை குடியாரசிக்கு மேட்டரா? அதே அதான் தோல, எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு. நேரா இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சி போய் அன்னை குடிகார சீமானி சட்டையை பிடிச்சி, ஏண்டா குடியார போயிலே, என்னடா என்னதாண்டா சரக்கு அடிக்கிற நீ, வாழ்நாள் குடியாரை கூட இந்த அளவுக்குலாம் பேச மாட்டான்டா அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அதான் அவங்க பார்த்துக்கிறட்டும், அங்கே இருக்க பெரியாரை உணர்வாளர்கள் பார்த்துக்கிறட்டும். அவங்க முற்றுகை போராட்டம் நடத்திட்டோம். முடிஞ்சா வந்து நம்ம அன்னை மூக்கு நோண்டி சீமானை வந்து முடிஞ்ச அளவுக்கு மூர்க்கமாக தாக்கட்டும், அவங்க பார்த்துக்கிறட்டும். ஆனால் நாம் விவாதம் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து நீலாங்கரைக்கு போகாமல் நீல சொக்காவை போட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விடயத்தை தான் விவாதங்கள் பண்ண போகிறோம். அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். குறிப்பாக அன்னை குடிகாரன் சீமான் பேசின பேச்சுகளுக்கும் நாம் பேச போகிற தரவுகளுக்கும் ஒரு சில கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். சமூக வலைத்தளங்களில் எங்கிட்டு திறந்தாலும் சரி, நம்ம அன்னை குடிகாரன் சீமான் சம்பந்தமான செய்திகள் தான். அதாவது ஒரு சில பேர் வந்து கட்சி எப்படி நம்ம வளர்ப்பாங்க, களப்பணிகள் செஞ்சே வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம அன்னை குடிகாரன் சீமான் மட்டும்தான் பிறரால் காரி துப்பியே வளர்ந்த ஒரு கட்சி. இல்ல சிரிப்பு. சரி, அப்படியே பேசுங்க. அதாவது ஒரு கட்சி எப்படிங்க வளரும்? களப்பணி செஞ்சு வளரும். மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் போய் களத்துக்கு போவாங்க, அந்த மக்களை சந்திப்பாங்க, அங்கே இருக்க அதிகாரிகள் சந்திப்பாங்க, சில பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அந்த மக்களுடைய உரிமைகளை மீட்டு தருவாங்க. ஆனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காரி துப்பியே வளர்ந்த ஒரு கட்சி எது தெரியுமா? அது நம்ம நாம் குமுட்டை கட்சி தான். சரிங்களா? ஸோ அன்னை குடியாரன் சீமானை வந்து பெரியாரை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பேசியது காரணமாக இன்னைக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாமே நீலாங்கரில் திரண்டு அன்னை குடிகாரன் சீமானுடைய வீடை போய் முற்றுகை எழுந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3000 நபர்கள் முற்றுகையிட்டிருக்காங்க ஒரு செய்தியில் வெளிவந்துக்கு இருக்குது. சமூக வலைத்தளங்களில் ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் ஓடிக்க இருக்குது. நம்ம எதிர்த்தது சரிதானா அப்படின்ற மாதிரி ஓடிக்க இருக்குது. உங்களுடைய பார்வையில் அன்னை குடிகாரன் சீமான் வந்து பேசியிருக்காங்க இல்லையா, அதற்கு இவங்க எதிர்த்திருக்காங்க இல்லையா, உங்களுடைய பார்வையில் சரியா? நீங்கள் என்ன ஒரு பார்வையில் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு 3000 பேருன்றது கம்மி. ஒரு 10,000 பேராவது திரண்டு இருக்கணும். ஏன்டா பெரியார் வந்து பார்த்தோம்டா உடச்சுன்றீங்க இல்ல, பெரியார் வந்து பார்த்தோம்டா ஒரு காலத்துல தேவதாசி முறைன்னு இருந்துச்சுங்க. தேவதாசி முறையை வந்து ஒழிப்பதற்கு முத்துலட்சுமி ரெட்டி வந்து யார்கிட்ட ஐடியா கேட்கறாங்கன்னா தந்தை பெரியார்ட்ட தான் கேட்கறாங்க. கண்டிப்பா தந்தை பெரியார் தான் சொல்றாரு, சரிப்பா இந்த மாதிரி தேவதாசிகள் இருந்தா வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்ட்னர் சொன்னாங்கடா, நாங்க புண்ணியம் செஞ்சதெல்லாம் போது நீங்க உங்க பெண்களை விடுங்க புண்ணியம் செய்யட்டு அப்படின்னு கேட்ட பின்னாடிதான் தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் ஒழிஞ்சு இந்தியா இங்க சென்னை ப்ரொவின்சியா இருக்கும்போது. கண்டிப்பா. இப்ப இதையே சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் இல்ல அப்படின்னா, எந்த ஒரு விடயத்துல இல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து சீமான் அவர்களுடைய வீட்லையும் கூட ஒரு தேவதாசி முறை வந்து இருந்திருக்கும். கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி அதே மாதிரி விடோ நம்ம இன்னைக்கு வந்து விதவை மறுமணம் பண்றாங்களே, இதுக்காக கடுமையா போராடி இருக்காரு. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்காக போராடி இருக்காரு. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்காக போராடி இருக்காரு. இப்படி பல்வேறு விடயங்களை சொல்லலாம் தந்தை பெரியார். அன்னை குடிகாரன் சீமானை வந்து நம்ம என்னதான் எதிர்த்தாலுமே அன்னை குடிகாரன் சீமான்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடயம் கூட இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க தெரியுமா? ஆமா, எல்லாருமே தங்களுக்கு தங்களால் இயன்ற ஒரு பங்களிப்புகளை சமுதாயத்தை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அதற்காக அன்னை குடிகாரன் சீமான் வந்து கம்பாரிசன் பண்ற அரசியல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு ஆபத்தான அரசியல். இங்கிட்டு வந்து பெரியார் அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு, இந்த சீன் நம்மளுடைய படத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து கோல் மூட்டி விடுறது. ஆமா, என்னது எடிட்டிங் சீமானா? எடிட்டிங் வேலை பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பாலிடிக்ஸ். ஏன்னா அரசியல் களத்துல எல்லாருமே இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன துரும்ப கூட அள்ளி போட்டுக்கு ஒரு ஆள். கண்டிப்பா. அப்படிங்கிற பட்சத்தில் கம்பாரிசன் அரசியல் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான அரசியல். அது அண்ணன் குடிகாரன் சீமானை கூட சொல்லிக்கிடுவான். தந்தை பெரியார்கள் தன்னால் இயன்ற அளவிற்கு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சமுதாயத்தை பங்களிப்பு செலுத்தியிருப்பாரு. அதே மாதிரி குடிகாரன் சீமான் அடிக்கடி சொல்ற மாதிரி எங்க அப்பா மாதிரி வருமா, எங்க தாத்தா மாதிரி வருமா, அவரை மாதிரி வருமா, இவரை மாதிரி வருமான்னு சொல்றாரு இல்லையா, அந்த நபர்களும் கூட சமுதாயத்திற்கு வந்து பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அன்னை குடிகாரன் சீமான் வந்து கம்பாரிசன் அரசியலை பண்ணி அதன் மூலமாக மோதல்கள் ஏற்படுத்தி விட்டு அரசியல் லாபம் தேடுவதற்காக இன்னும் மறைமுகமா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா செயல்படுங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்துக்குமே தெரியும்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக செயல்படுறாரு, அப்படி செயல்படுறாரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் இன்னைக்கு பெரியார் ஆதரவாளர்
புரட்சி பண்றாங்க, பெரியாரிஸ்ட் கொள்கையை பேசுறாங்க. ஆமா. ஆனா அதே நேரத்துல பெரியார் எதிர்ப்பாளரும் ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா பெரியார் கொள்கையை பத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுங்கிறப்ப இன்னைக்கு வாய் திறக்கிறார்களா? இல்லையே, இதுல வந்து எனக்கு மிகப்பெரிய உடன்பாடு இருக்கு உங்களுடைய கருத்துல. உடன்பாடு கண்டிப்பான முறையில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல திரண்டிருக்கின்ற அத்தனை பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு சல்யூட்டை கொடுத்துக்கிருவோம். நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அட் த சேம் டைம் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்க வந்திருக்கின்ற ஒரு சில நபர்கள் எல்லாமே மௌனம் காப்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இது பெரியாருக்கே செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். அதை நான் அழுத்தந்திரு தான் பதிவு பண்ணிக்கிறேன். அதான் சொன்னேன், வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன். நீலாங்கர்ல குடியாரன் சீமனுடைய வீடை எதிர்ப்பதற்கு அங்க இருக்க பெரிய உணர்வாளர்கள் அவங்க போகட்டும், தாராளமாக போகட்டும். அது வந்து கடமை தான், இல்லைன்னு சொல்ல, மறுக்கவே முடியாது. குடியாரன் சீமா அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அட் த சேம் டைம் வந்து அவங்க அதை பார்க்கட்டும், இந்த ரோலை நாம பார்ப்போம். ஆமா, பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்கள் வந்து நாம பேசுவோம். ஏன் பெரியாரிய உணர்வாளர்கள் இருக்கிற ஒரு சில நபர்கள் எல்லாமே இதை பேச மாட்டாங்க, பேச தயங்குறாங்க. வேங்கவேல் எடுத்துங்க, வேங்கவேல் என்ன நடக்குது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசணும். ஒன்று சரிமா, ஒன்று சொல்லவா, இருக்கிறதுல தி வேர்ல்டுல தி பெஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்றது ஸ்காட்லாந்து போலீஸ் தான். அதுக்கடுத்து தி பெஸ்ட் போலீஸா சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ். உலகத்துல வேர்ல்டுல ரெண்டாவது வந்து போலீஸ்லயே வந்து ரொம்ப வந்து பார்த்தோம்னா அந்த உளவுத்துறையா இருக்கட்டும், வேர்ல்டுல நம்பர் 2 இடத்துல கூட தமிழ்நாடு போலீஸ். இந்தியாவிலே சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். அப்படியாப்பட்டவங்க ஒரு 24 ஹவர்ஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்ன வரை கண்டுபிடிக்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எந்த பெரியார் உணர்வாளர்கள் ஏன் வந்து போராட மாட்டாங்க? ஒரு சில பெரியாரிய உணர்வாளர்கள் ஒரு சில பதிவு பண்ணிடுவோம், மன்னிக்கவும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு சில ஏன் அதை வந்து நீங்க கேட்க மாட்டீங்க? இப்ப நான் பேசிடும் போது நீங்க ஒரு இடைமறிச்சிங்க, நான் அதையும் நான் முடிச்சிடுறேனே. விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு ஒரு குழு இருக்கு தோழர். அந்த குழு வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அதை வந்து குறைப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்வதற்கு தான் அந்த குழு வந்து இருக்குது. ஆனா அந்த குழு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டப்பட வேண்டும். அந்த குழுவுடைய தலைவர் யாரு தெரியுமா? முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் அவர்கள். அவர் வந்து முதலமைச்சரான முதல் முறை மட்டும்தான் அந்த கூட்டத்தை கூட்டினாரு. ஆனா அதற்கு பின்பாக 3.5 வருடங்களாக இன்னும் கூட அந்த குழு வந்து கூட்டப்படவில்லை. ஏன் கூட்டப்படல? அப்ப பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம வந்து திட்டங்கள் வகுப்பதே மிகப்பெரிய விஷயம். அதை நடைமுறைப்படுத்தினாதான் அதுக்கான தீர்வு நம்ம எட்ட முடியும். நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குழுவை கூட்டியிருந்தாங்க அப்படின்னா, வேங்கவேல் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, ஏன் அட்ராசிட்டி அதிகரிச்சுக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருப்பாரு. ஏன் கேள்வி எழுப்பினாருன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து ப்ரெஷர் போயிருக்குமே, அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. அப்போ இதுவும் கூட ஒரு சில போதாமைகள். இந்த போதாமைகளை நோக்கி ஒரு சில பெரியாரிய அமைப்புகள் கேள்வி எழுப்பல. நீங்க சொல்றீங்க தெரியுமா, இந்த குழு வந்து கரெக்டா நடந்திருந்தாலே இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் SC STக்கு ஃபண்டு ஒதுக்கப்படுற மத்திய அரசுல இருந்து கொடுக்கப்படக்கூடிய பணத்தை செலவு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அந்த குழு கூட்டாம எப்படி என்ன செய்யறது, இந்த மக்களுக்கு என்ன தேவை, என்ன நீடு, என்ன நெசசிட்டி இருக்கு அப்படின்றது யார் சொல்றது? குழு இந்த மாதிரி இருக்கிற கூட்டங்கள் தான். இந்த ஃபண்டை எப்படி நம்ம செலவு செய்யலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்ல. டிஸ்கஷன் மூலமா மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போலாம்ல. அப்ப யாரு வந்து வறுமையில இருக்காங்களோ, யாரு பாதிக்கப்படுறாங்களோ அங்க இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்து பேசினா மட்டும்தான் அந்த ஃபண்டை மக்களுக்கு செலவு பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி குழுக்களை கூட்டணும். ஆனா பணத்தை ரிட்டர்ன் பண்றாங்க. இது பெரிய ஒரு இது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ஊர்ல வந்து பார்த்தோம்னா ஒடுக்குமுறை இருக்கு, வன்கொடுமை இருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பாருங்க செல்லப்பண்டியில அவை வந்து யூரின் போறதுக்கு பாத்ரூம்ல போவாங்க, இல்ல திறந்த வெளில போவாங்க, சாராயத்தை குடிச்சு விட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சு வாயில மூத்திரத்தை பேரியா. இது கூட இன்னைக்கு FIR பதிவு 2 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸை பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதான் அதே நேரத்தில் வந்து பாருங்க பெரம்பலூர்ல வந்து சமாதானத்துக்கு கூட்டி போறாங்க. பொங்கல்ல சண்டை வந்துருது, காவல்துறை அதிகாரி சமாதானத்துக்கு கூட்டி போறாரு. காவல்துறை கூட போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு பட்டியல் சமுதாயத்தை வெட்டி கொள்றானே. இதை பத்தி யார் பேசுறது? ஒரு தமிழ்நாட்டுல பெரிய இஷ்யூவா இருக்கணுமே. ஒரு காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை கூட்டிட்டு போகும்போதே இன்னொரு சம்பவத்துக்காரன் வந்து ஒரு பட்டியல் சாதியை வெட்டி கொள்றேன் அப்படின்னும் போது இது என்ன போக்குல இருக்கு? அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொல்றோம். அதாவது காவல்துறைக்குள்ள வந்து RSS வந்து ரொம்ப புகுந்துட்டாங்க. அப்ப அதை களை எடுக்க பாருங்க. அந்த மாதிரி அவங்களை களை எடுப்பதாக இருந்தா நீங்க விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு, இன்னும் வந்து ஆதி திராவிடர் நலக்குழு இருக்குது, விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு
கண்காணிப்பு குழுவிலேயே வந்து மாவட்ட அளவிலான குழு கூட இருக்குது, விழிப்பு குழு ஒரு குழு இருக்குது. இந்த மாதிரி குழுக்கள் எல்லாமே முறையா கூட்டினாதானே அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, இந்த விழிக்கம் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர். நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சர்களுக்கு வந்து 1008 வேலை இருக்கும். அவரு உண்மையாவே வந்து அவர் மாதிரி ஒரு களப்பணிகள் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க அரசியல்வாதி யாரும் பாக்குறது கிடையாது, அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு. அப்ப அவருக்கு 1008 வேலைகள் இருக்கும். அவரால் அந்த குழு ரன் பண்ண முடியலன்னா ஒரு அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட ஒரு நபர்கள்ட்ட ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த எம்பிகளோ இல்ல எம்எல்ஏ கூட இந்த மாதிரி குழுவை வந்து கொடுத்துட்டு போலாம்ல தலைமை பொறுப்பை? இது ஏன் தடுக்குது? கம்யூனிஸ்ட் மாதிரி தோழர்ட்ட கூட கொடுக்கலாமே. கம்யூனிஸ்ட் அவங்க திறம்பட ரன் பண்ணுவாங்கல, செயல் திட்டங்களை வகுப்பாங்கல, சொந்த விவாதங்கள் பண்ணுவாங்கல. அப்ப எந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களை வந்து தடுமாற்றம் அடைய வைக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டியல் சமூகம் வந்து ஏறக்குறைய வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எவ்வளவு மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து 7,25,00,000 பேர் இன்னைய பாப்புலேஷன். இதுல ஏறக்குறைய வந்து பட்டியல் சமூகம் பழங்குடியின சமூகத்தை சேர்த்தோம்னா ஏறக்குறைய வந்து 2.25 கோடி 2,75,00,000 பேர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. நான் எல்லா தலித்துல மட்டும் சொல்றேன், பட்டியல் சமூகத்தை சொல்றேன், பழங்குடியின சமூகத்தை சேர்த்து 2.25 கோடி இருக்கிறாங்க. 2.25 கோடி மக்களுடைய பிரச்சனையை ஏன் கண்டுக்கிற மாட்டீங்க? எப்போதுமே 2.25 கோடின்றது இப்ப மொத்தமா வந்து வாக்காளருடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா வந்து 7 கோடி. ஆமா 7 கோடி 7 கோடி. நீங்க 2.25 கோடி சொல்றீங்க இல்லையா, ஏறக்குறைய 3 கோடி கூட வச்சுக்கிறோமே. சரி, 3 கோடி எத்தனை பர்சன்டேஜ்? அது ஏறக்குறைய வந்து அவங்க 25-26% மக்களுடைய பிரச்சனையை பேச மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன செய்யறது? இப்போ அதான் சொல்ல, அதான் இப்போ நம்ம இறுதியாக ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடுவோம். அதாவது எதுக்காக நம்ம சீமான் கூட இதை கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா, சீமானை வைத்து திசை திருப்புகின்ற அரசியல் நடைபெறுகின்றதோ அப்படின்ற மாதிரி ஐயங்கள் வருது. திசை திருப்புகின்ற அரசியல் வந்து நடைபெறுகின்றதோ, அது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சில பேர்கள் திட்டமிட்டு செய்கின்றார்களா, இல்லாட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சியே வந்து திட்டமிட்டு செயல்படுத்துறாங்களா அப்படின்னு ஐயங்கள் எழும்புது. ஏன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து டங்ஸ்டன் சுரங்கம்ன்ற மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வந்தாங்க, மக்கள் தன்னெழுச்சியாவே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க, தன்னெழுச்சியாவே. அப்ப அந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே திசை திருப்புவதற்காக சீமான் போன்ற கோமாளிகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா அப்படின்னு தோணுது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவி விஷயத்துல என்ன நடந்துச்சு, அவ்வளவு கோவம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. ஆனா இந்த கோமாளி அண்ணாமலை என்ன பண்ணாப்ல, சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாம் காமெடியா மாத்தி விட்டா எல்லாத்தையுமே. அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு சீமானா இந்த மாதிரி டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவதற்காக யாருமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் பிரச்சனை பத்தி பேசாதீங்க, சாதி அட்டாசிட்டி பேசாதீங்க, இப்ப 4 நாள் நடந்த சாதி பிரச்சனை பத்தி பேசாதீங்க, பாலமேடு ஜல்லிக்கட்டு பத்தி பேசாதீங்க, அதே மாதிரி வந்து வேங்கவேலை பத்தி பேசாதீங்க, எதையுமே பேசாதீங்க, எல்லாம் சீமானை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கூட தோணுது. ஒருவேளை சீமானை ப்ரொவோக் பண்ணி இந்த மாதிரி திட்டமிட்டு டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துறாங்களோன்னு தோணுது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த விமான நிலையம் புதுசா பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நாங்க வந்து விவசாய பக்கம் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதனாலதான் நிறைய லாபம் வரப்போகுது, நிறைய வந்து இன்கம் சோர்ஸ் உருவாக போகுது, அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு திமுக இருக்கு போல. அண்ணாமலை சாதமா தான் இங்க பேசுறாரு. ஏன்னா இவர் விஜய் போறாரு, விஜய் போனோடனே வந்து இந்த இடத்துல கட்டாதீங்க, வேற ஏதாவது இடத்த கூட நீங்க வந்து இந்த மாதிரி விமான நிலையத்தை உருவாக்குன்னு சொல்றாரு. அவர் சொன்னது கரெக்டான. அப்ப அண்ணாமலை என்ன கேக்குறாருன்னா, வேற இடம் இருந்தா சொல்லுங்கண்ணே அவர் சொல்றது. இப்ப இதுல வந்து யார வந்து நம்ம நினைக்கிறது, இந்த இடத்துல நீங்க சொல்றத வச்சு நான் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் இந்த பேச்சு வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இன்னைக்கு ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதாவது பரந்தூரில் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்திச்சு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விமான நிலையம் வரப்போகுதுல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். அதில் ஒருத்தர் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வந்து வந்தால் நல்லது தான், எங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் உயரும், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க விமான நிலையம் வர்றதை. அவங்க வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு சேனல் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த மாதிரி கண்டென்ட் தான் அவங்க எடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையத்தின் மூலமாக அந்த வருகையின் மூலமாக நிலம் கையகப்படுத்துறாங்க தெரியுமா, விவசாய நிலம் கையகப்படுத்துறாங்க தெரியுமா, அந்த நிலம் விழுந்த விவசாயிட்ட போய் கேட்டுப்பாரு. நீ போய் பேட்டி எடுக்கிறதாக இருந்தா அந்த நிலம் விழுந்த விவசாயிட்ட போய் பேட்டி எடுக்கணும். வாங்க உங்க நிலங்களை வந்து புடிங்கிட்டாங்க அரசாங்கம் புடிங்கிட்டாங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்காக புடிங்கிட்டாங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். நீ ஏதோ ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டுவிட்டு இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வர்றதை வந்து புகழ் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாவே வந்து ஒரு வீடியோ போட்டு போல வாங்கி தான் அடைஞ்சுக்கிறாங்க. சொல்ல
எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. பாதிக்கப்பட்டவன்ட்டு போய் கேள்றா, நிலத்தை இழந்தவன்ட்டு போய் கேள்றா, நிலத்தை இழந்தவன்ட்டு போய் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கேளு. அப்ப எப்படி ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு நாடு வளர்ச்சி தேவைதான். நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி தேவைதான், டெவலப்மெண்ட் தேவைதான். அதே மாதிரி வந்து கனிம வளத்தை அழிச்சு மனித வளத்தை அழிச்சு எந்த ஒரு திட்டமும் தேவையில்லை அப்படின்னு அண்ணன் திருமா சொல்றாரு. ஏன் அதையே தான் விடுதலை படத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தெருவை தியாகம் பண்றதாக இருந்தா அந்த தெருவுல இருக்கவே தான் அதை முடிவு பண்ணணும். ஆமா, அந்த நான் வந்து இந்த ஊருக்காக என்னுடைய தெருவை நான் தியாகம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி அந்த தெருவுல இருக்கவே தான் முடிவு பண்ணணும். மாறாக நீயாவே எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி தான் விடுதலை திரைப்படத்துல வந்து ஒரு சீன் வரும், பார்த்திருப்பீங்க, விஜய் சேதுபதி பேசுவாப்ல. ஸோ அந்த அளவுக்கு சீமானுடைய அந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க டைவர்ஷன் டிபேட்ஸ் தான் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து இது என்ன, நான் ஒட்டுமொத்தமா வந்து இந்த மக்களுடைய அன்றாட தேவைகள், அட்ராசிட்டி, அதுக்கடுத்து இந்த போதாமைகள், இதெல்லாம் வந்து டிபேட்ஸா மாத்தாம எதையெல்லாம் மக்கள்கிட்ட டிபேட்ஸா மாத்தணுமோ மீடியா, அதை மாத்தாம என்ன பண்றாங்க, டிஎம்கே விசஸ் சீமான், பெரியார் அகைன்ஸ்டா இருக்கவங்க ஒன்னு ஃபாரா இருக்கிறாங்க, இதைத்தான் பத்தி டிபேட்ஸ் பண்ணிடுவான். சீமானை எதிர்க்க வேண்டியது தேவைதான். ஆனா வந்து நம்ம இல்லையே நம்ம மறுக்கலாம். நீங்க ஏன் ஃபோக்கஸ் பண்றீங்க? அத பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குங்க. அத நாட்டுல என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு போயிருக்கீங்களா நீலாங்கரைக்கு, சரி ரைட்டு, சீமானை எதிர்த்தாச்சு, நாளையில இருந்து பேசுங்க இந்த விஷயத்த, நாளையில இருந்து இந்த அட்ராசிட்டி பேசுங்க எல்லாருமே. நாளைக்கு பேசுறாங்களே பாப்போம், பேசுறாங்க பாப்போம். நான் மறுபடியும் சொல்லிடுவோம், எல்லா பெரியாரிய உணர்வாலும் நம்ம தவறு சொல்லலாம். நல்லா திறம்பட பேசுற ஆட்கள், உள்ளபடியே வந்து பெரியாருடைய கொள்கையை ஏந்தி களமாடுகின்றவர்கள் எல்லாமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பட்டியல் சமுதாயம் என்று வருகின்ற பொழுது வாயில வந்து இந்த பிளஸ் வடிவத்தில் ஒரு பேண்டேஜை போட்டு அமர்ந்து உட்காந்துறாங்கன்றப்பதான் நமக்கு வந்து ஏற்றுக்கல. நீங்க சொல்றதுல வந்து பெரியார் ஓகே ரைட், அம்பேத்கர் அப்படின்ற ஒரு இதை வந்து மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு டைவர்ஷனும் போய்கிட்டு. அம்பேத்கர் இல்லாமல் இந்திய அரசு அமைச்சிட்டதுலாம் அம்பேத்கர் தான். பெரியார் எந்த அளவுக்கு பங்களிப்பு இந்த தமிழகத்தில் சென்னை புரொவின்ஸாக இருக்கும்போது பங்களிப்பு இருந்துச்சோ, இந்தியா முழுவதும் பங்களிப்பு பண்ணவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர். ஆனால் அந்த பங்களிப்பை வந்து விஜய் வந்து இன்னைக்கு அம்பேத்கரை கையில் எடுத்ததுனால இந்த டைவர்ஷன் ஃபாரா அகைனா ஓடிக்கிட்டே இருக்கே தவிர அம்பேத்கருடைய பேச்சை வந்து ஒடுக்குமுறை செய்வதற்கும் ஒரு யுக்தி இது அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. யாரோ திட்டமிட்டு உருவாக்குற கூட பார்க்கலாம், டிபேட்ஸ் உருவாக்குறாங்க. நம்ம அதை ஆளுங்கட்சின்னு சொல்ல வரல, அதை நம்ம சொல்லலாம், ஆர்எஸ்எஸ் கூட இருக்கலாம் சரிங்களா. சரி, ஓகே தோழர். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு நீலாங்கரில் நடந்துச்சு. சீமான் மேலே செருப்பு வீசப்பட்டதா, கல் வீசப்பட்டதா, சீமான் வீட்டில் வந்து சோறு கொடுத்தாங்களா, குழம்பு கொடுத்தாங்கலாம் பேச போகிறது கிடையாது. சீமானை வந்து எதிர்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம், அப்புறப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதே வேளையில் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிடுவோம், பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாருமே, ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க, தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, அவங்க மொத்தத்தில் எல்லாருமே பேச வேண்டும். அப்போ இதை பட்டியல் சமுதாயங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக பேச வேண்டும் அப்படின்றதான் அந்த ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் இன்றைக்கான வீடியோ நம்ம போட்டோம் சரிங்களா. ஸோ அந்த பிரச்சனை அவங்க பேசட்டும், இந்த பிரச்சனை நம்ம தொடர்ச்சியாக நாம் பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.